படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல மூவி, என்கேஜான மூவி, க்ரைம் த்ரில்லர் சூப்பராக இருந்தது. எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப் நல்லா காட்டியிருந்தாங்க. அழகாக நேச்சுரலாக இருந்தது அவங்க ரிலேஷன்ஷிப்பு. தம்பிராமையா சார் ஆக்டிங், நந்து அவங்க ஆக்டிங் எல்லாருமே நல்லது. கடைசியாக 2 பேர் பண்ணியிருந்த அந்த ஒரு உமன் சேஃப்டிக்கான அந்த சீக்வன்ஸ் நல்லா இருந்தது. அனில் சுபாகர் அப்புறம் இன்னொரு பேர் இருந்தது. வெற்றி ஹீரோ சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் தான் அந்த கதையை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் அழகாக கொண்டு போயிருந்தார். நல்லா இருந்தது, நேச்சுரலாக இருந்த ஆக்டிங் எல்லாமே. இந்த கண்டிப்பாக உண்மையாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி தான். நல்ல அந்த ஸ்க்ரீன் பிளேயை கரெக்டாக கொண்டு போனது வெற்றி தான். சூப்பராக நல்லா பண்ணியிருந்தாப்புல. படம் ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா, சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லர் ஜான்ரா, நல்ல கிளைமேக்ஸில் ஒரு சோசியல் மெசேஜும் சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். காமெடிஸ், எல்லாரோட ஆக்டிங், சாங்ஸ் இருக்குது படத்தில். ஓப்பனிங் சாங்ஸே ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனலாக சாங்ஸு. ஸோ எல்லாமே ஒரு பெரிய படத்துக்கான ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது. மிஸ் பண்ணிட வேணாம், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தியேட்டரில் வந்து தியேட்டர்கள் அந்த சின்ன குழந்தைங்களும் பெரியவங்க வரையும் எல்லாருமே என்டர்டெய்னிங்காக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். வெற்றி சூப்பராக பண்ணியிருக்காரு. வெற்றியோட அந்த ஜான்ராலேருந்து இது கொஞ்சம் வேறு மாதிரி. வெற்றியோட கேரக்டர் வைஸாக அந்த கேரக்டர் ஆர்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எப்போவுமே அவர் உள்ளே நடிப்பார், இப்போ கொஞ்சம் அப்படியே அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. நல்லா இருக்குது பார்க்க இந்த ஜோனில் வெற்றியை. அவங்க தம்பி ராமையா தான், அவர் தான் சொல்லலாம், அவர் தான் பில்லர் ஆஃப் த மூவியே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணார். செகண்ட் ஹாஃப்லேருந்து அவர் அந்த எமோஷன்ஸ் தான் பயங்கரமாக எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவங்க பொண்ணை ஆக்ட் பண்ண அந்த பொண்ணுமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸுமே என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணிட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா இருக்கு. ஆமாம், சென்னை ஃபைல்ஸுடைய முதல் பக்கம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. வெற்றி அந்த தம்பி ராமையா 2 பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. கதையும் ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது போர் அடிக்கலை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டக்குன்னு இன்டர்மிஷன் விட்டுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி ஃபைனல் கிளைமேக்ஸும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு வில்லனையும் இந்த தம்பிராமையோடைய பொண்ணு அந்த கேரக்டரையும் 2ஐயும் கவர் பண்ணி அழகாக பண்ணியிருப்பாங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய இதில் வந்து பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு பாதிப்பு ஏற்படுறது. இந்த பாலியல் வன்முறையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த சட்டம் வந்து அவங்களுக்கு சாதகமாக கொஞ்சம் லேட்டாக பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கிறதுனால தான் அதை மாதிரிலாம் பண்ணுறாங்க. அது உடனே தண்டனை கொடுத்தா இப்படி நடக்காதுங்கிறது டைரக்டருடைய சொல்ல வர்ற கருத்தாக நான் நினைக்கிறேன். அது அழகாக காட்டியிருப்பார். நல்லா இருந்தது. வெற்றிக்கு வந்து பெரிய ரொம்ப ஒரு ஹீரோவுக்கு உண்டான ஒரு இதுவோ, அதாவது ஒரு ரொமான்டிக் இதுவோ இல்லாட்டினா ஒரு சண்டை காட்சியோ அதெல்லாம் இல்லை அவருக்கு இந்த படத்தில். அவர் ஒரு புலன் விசாரணை மாதிரி தான் அப்படியே கொண்டு போகிறாங்க. அதனால் பட் அவர் ஒரே ஒரு ஃபைட் சீன் தான், அதுவும் நல்லா காட்டியிருப்பாங்க. நல்லா நடிச்சிருக்காரு. அவர் ரோலை அவர் நல்லா பண்ணியிருக்கிறார். தம்பி ராமையா தான் ரொம்ப கலக்கியிருக்காரு இவர் படத்தில். அவருக்கு தான் நிறைய ரோலு. அவர் வில்லனும் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அவர் உண்மையிலேயே பாடி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. வில்லன் நம்ம அடுத்து சரத்குமார் மாதிரி வருவார். சரத்குமார் மாதிரியே திரும்ப சரத்குமாரை பார்க்குற மாதிரி இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாங்க, சூப்பராக பார்க்கலாம். நல்லா நாட் ஓன்லி என்டர்டைன்மெண்ட், லாஸ்ட்டில் சொல்ல வர்ற மெசேஜும் நல்ல ஒரு சோசியல் மெசேஜாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் தப்பு பண்ணுறவன் பயப்படுவான். அது மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த அதாவது இப்படி எவனாவது நம்மளை பார்த்து நமக்கு தண்டனை கிடைச்சிருமான்னு ஒரு பயம் வரும் அவனுக்கு, கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி காட்டியிருப்பாங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். சட்டம் லேட்டானாலும் கூட வேற எவனாவது நம்மளை அப்படி பண்ணிடுவானோ அப்படின்ற ஒரு பயம் அழகாக காட்டியிருப்பாங்க. அதுதான் இந்த படத்துடைய இதாக நான் நினைக்கிறேன். சூப்பர், ரொம்ப நல்லா. I'm from Kolkata actually. Tamil cannot speak properly, but movie is really very nice. Enjoyed a lot. Super performance. All actor performance is very good. Acting is very good. Overall movie is very good. Concept is that it is nowadays we are facing a lot of difficulties in life. So this kind of movie coming means we are enjoying 3 hours in the theater. All nice. All performance is nice. Movie also very good. We expect like this movie in future also more. வில்லன் உண்மையாக அது சொல்லவே மறந்துட்டேன். நல்ல ரோல், நேச்சுரலாகவே இருந்தது. நல்ல ரோலு, கரெக்டாக பண்ணியிருக்காரு அவர். விறுவிறுப்பாக இருக்கும், கண்டிப்பாக என்கேஜாக இருக்கும். ஸ்க்ரீன் ஸ்டார்டிங் வரைக்கும் என்கேஜாக இருந்தது. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. பிஜிஎம் சாங்குமே நல்லா இருந்தது. ஒரு மெலடி சாங் நடுவில் வரும், அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக அதுக்கான சீக்வன்ஸ் தான் படத்தோட எண்டிலே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பக்கம் எல்லாமே எதிர்பார்க்கலாம். எல்லாமே நல்ல பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வில்லன்
வில்லன் நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் அந்த கரெக்டான இடத்துல மட்டும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா இடத்துலையும் வந்து காமிக்காம, எல்லா இடத்துலையும் வில்லன் இது பண்ணாம அப்படின்னு. இன்ஃபேக்ட் அவர் தான் ப்ரொடியூசரும் கூட. பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கும் படம். கண்டிப்பாக எல்லாரும் வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள். நல்ல ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான ஒரு படம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.